வணக்கம் எனது அன்பு ஜோதிட பிரியர்களே. இன்றைக்கி காலையில் தினமணியில் ராசி பலன் எழுதுகிறவர் நினைக்கிறேன். அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார். ஒரு 2 லட்சம் மக்கள் நம்ம மக்கள் பார்த்துருக்கு. ஜோதிடத்தில் எத்தனை பேர் பெரியர்கள்னு அதையும் புரிஞ்சுக்கிட்டோம். சனி பேச்சியே கிடையாதுன்ட்டார். அப்போ என்ன ஆகுது? அவர் வாக்கியத்தின்படி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த வர்ற மார்ச் 29 சனி பேச்சியே கிடையாதுன்ட்டார். இப்போ சொல்லுங்கள், மார்ச் 29க்கு 2025 சனி பேச்சின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பலன் சொல்ல, சனி பேச்சு பலன்கள் பொய்ன்னு நான் சொன்னேன். ஏன்னா கோச்சார பேச்சு எல்லாம் ஒரு ராசியில் 65 கோடி பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் பலன் சொல்கிற இந்த விஷயம் மிகவும் ஏற்புடையதில்லை. இது பொய்யான கருத்துன்னு சொன்னேன். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? அது இல்லவே இல்லை, சனி பேச்சியே இல்லை. இது உங்களுக்கு திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்கிறப்ப அவங்கெல்லாம் வணங்குற அந்த காஞ்சி சங்கராச்சாரியார் பெரியவர் இருந்தப்ப சொல்கிறாங்க, எல்லோரும் திருக்கணியத்துக்கு வாங்க, மடத்து பஞ்சாங்கத்தை எல்லாம் திருக்கணியத்தில் எழுதுங்க, நாங்கள் திருக்கணியத்தில் தான் இருக்கோம்னு அவர் சொல்லிட்டார். பட் நிறைய மடத்து பஞ்சாங்கங்கள் வாக்கியத்திலேருந்து வெளியே வரல. திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் அப்படியே தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க? யாருமே ஏற்றுக்கலை. அவங்கவுங்க பாட்டுக்கு நீங்கள் நாங்கள் கோயில் சம்பிரதாயம் எல்லாம் நாங்கள் வாக்கியப்படி வச்சுக்கிறோம்னு சொல்லி ஒரு குரூப்பு. காஞ்சி சங்கராச்சாரியாருடைய அந்த கோயில் அமைப்பினர்கள் பூரா அவங்க எழுதிக்கிட்டு இருக்கிற திருக்கணித முறைப்படி அந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல 2 பஞ்சாங்கம் இருக்குது. 2 பஞ்சாங்கத்தில் எந்த பஞ்சாங்கம் சரின்னு சொல்லி கூட முடிவுக்கு வரல. இப்போ ஐயா சொல்லிட்டார், சனி பேச்சியே கிடையாது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். ஆனால் இவர் அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறாருன்னா, அப்போ இவங்க எல்லாம் யார்? எதை சரி பண்ணி எதை எடுத்து எதை கெடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க? மக்களை உங்களுக்கே விட்டுறோம். திருக்கணிதம் அப்படிங்கிறது டெவலப்டு ஸ்டேஜ் பஞ்சாங்கம். வாக்கியங்கிறது அந்த காலத்தில் அழகாக இருந்தது. ஒரு தோராயமான பஞ்சாங்கம் கணிதம் தான். சரி, புரிஞ்சுக்கங்க. எல்லாமே இப்படித்தான் வருவாங்க.